ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லோ கண்டென்ட், நோ கண்டென்ட் அந்த ஹை கண்டென்ட் புக்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நோ கண்டென்ட், லோ கண்டென்ட் புக்ஸ் எல்லாம் அதை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் செல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த புக்ஸில் காம்படிஷன் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு சேல்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி லோ கண்டென்ட், நோ கண்டென்ட் புக்ஸ் போட்டோம்னா. அதே நேரத்தில் ஹை கண்டென்ட் புக்ஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஹை கண்டென்ட் புக்ஸ்னால் ஒவ்வொரு சாப்டர் எழுதணும், டேபிள்ஸ் போடணும், அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் போடணும். இந்த மாதிரி போடும்போது அது கொஞ்சம் ஹார்டு அது க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான புக் போட்டிங்கன்னா அது ஈஸியாக செல் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஹை கண்டென்ட் புக் எல்லா ஃபார்மேட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். கண்டில் புக்காகவும் போட்டுக்கலாம், பேப்பர் பேக்லேயும் போட்டுக்கலாம், ஹார்ட் கவர்லேயும் போட்டுக்கலாம். 3 டைப் ஆஃப்லேயும் நம்ம இந்த ஹை கண்டென்ட் புக்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒரு புக் போட்டால் நம்மளுக்கு 3 வகையான ராயல்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் கெம்ப்ரீட்னு ஒன்று கிடைக்கும் இந்த ஹை கண்டென்ட் புக்ஸ்க்கு மட்டும். இப்போ அமேசானில் யாராவது ப்ரைம் யூசர்ஸு உங்களோட புக்கை ரீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கெம்ப்ரீட் அப்படின்னு அது கால்குலேட் பண்ணுவாங்க. ஆவரேஜாக ஒரு 1000 கெம்ப்ரீட் உங்களுக்கு கிடச்சின்னா இந்தியன் கரன்சியில் 250, 300 அந்த மாதிரி கிடைக்கும். உங்கள் புக்கு செல் ஆனாலும் ஆகலைனாலும் இந்த கெம்ப்ரீட் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.